கரங்களை உயர்த்தி ஹalleluya ஆமென். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 26வது அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 26, 12, 13 வசனங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹalleluya. நல்ல தெரிந்து பழகின வேத வசனம் இது. ஆமென். பொதுவாகவே ஏதாவது பிசினஸ் தொடங்கிட்டாங்கன்னா டிஃபால்ட்டா கொஞ்சம் வசனங்கள் உண்டு பைபிள்ல. ஆமென். அதுல முக்கியமா எடுக்கிற வசனத்துல ஒன்றுதான் இந்த வசனம். ஆனா இந்த வசனம் தான் இன்னைக்கு பேசும்படிக்கு 3 நாளைக்கு முன்னாடியே ஆவியானவர் இந்த வார்த்தையை நினைவிலே கொண்டு வந்தார். கர்த்தர் கிருபையாய் பேச ஆரம்பித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் ஈசாக்கு 100 மடங்கு வர வர விருத்தம். இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவர் தமது கையை திறந்து நன்மையினால். அப்ப ஒருத்தங்க மேல கர்த்தர் தம்முடைய கையை திறக்கும் போது அவங்க இருக்கிற சூழ்நிலை பஞ்சகாலமானாலும் சரி, சாத்தியமே இல்லாத நிலைமையானாலும் சரி, அவர்கள் வர வர விருத்தி தான் அடைவார்களே தவிர அவர்கள் குறுகி போக கர்த்தர் விடவே மாட்டார். ஆமா, நீதிமொழிகள் 10:22 நன்றாய் தெரிந்த வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிறதுல கர்த்தரா தராரு தெரியுமா? நீங்க கொஞ்சம் முன்னாடி மெடிடேஷன்ல கூட கேட்டிருப்பீங்க, மன்னா சாப்பிட்டு யாராவது செத்தாங்களா? இல்ல, அது கர்த்தரா தரது. ஆமென். காடை சாப்பிட்டு ஆமா ஃப்ரெண்ட்ல காடை பின்னாடி பாட அது ரெடியாச்சு. ஆண்டவர் வந்து காடை வந்து அவங்க கேட்டது. என் ஆண்டவர் நான் கேட்டதையும் தருவார், அவர் விரும்புறதையும் தருவார். இந்த அவர் விரும்புறதை தரார் தெரியுமா, அதுல வேதனையே கிடையாது. ஆனா நான் கேட்டு வாங்குறது தெரியுமா, அது கேரண்டி கிடையாது. ஹalleluya. இஸ்ரவேலர்கள் கேட்டு வாங்கின ராஜா யார்? கர்த்தரா தெரிந்து கொடுத்த ராஜா யார்? தாவீது. யாரால வேதனை? யாரால வேதனை இல்ல? அந்த தாவீதை நினைச்சு கடைசி வரை காப்பாத்தினார். என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இந்த நகரத்திற்கு ஆதரவாக இருப்பேன். எசேக்கியா காலத்துல சொல்றார். அப்ப தாவீதே இல்ல, தாவீதுல மரித்து போயிட்டார். ஆனால் என் தாசனாகிய கர்த்தரா தெரிந்து கொடுக்கிறது இருக்கிறது, நான் கேட்டு வாங்குறது இருக்கு. 2 ராஜாக்கள் தான். கேட்டு வாங்கின சவுல் பெஸ்ட் தான் கொடுத்தார், கேட்டதையும் பெஸ்டா தான் கொடுக்கிறார். ஆனா கர்த்தரா தரார் தெரியுமா, ஆண்டவரா தர தெரியுமா, நம்ம லைஃப்ல அதுதான் அவர் கையில இருக்கு. ஹalleluya. கேட்டார்கள், காடையை கொடுத்தார், வான அப்பத்தினால் அவர்களை திருப்தியாக்கினார். கேட்டார்கள், காடையினால் திருப்தியாக்கினார் பைபிள் இல்ல. கேட்டார்கள், காடையை கொடுத்தார், வான அப்பத்தினால் திருப்தியாக்கினார். ஆண்டவருடைய blessing நம்ம லைஃப்ல அதுதான். ஆண்டவர், நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? நீர் கொடுக்க நாங்கள் வாங்கிக் கொள்வோம். நீர் உமது கையை திறக்க. நிறைய காரியம் கேட்டு ஆண்டவர் தராததுக்கு காரணம் ஆமென், அதுல பெஸ்ட் ஒண்ணு அவர் கையில இருக்கிறது. ஹalleluya. ஆண்டவர் எனக்கு ஒண்ணு தரணும்னு வச்சிருக்கிறாரு, நான் அவர்கிட்ட வேற ஒண்ணு கேட்கிறேன், அது அவர் கையில இல்ல. இப்போ என்ன செய்யணும்? நான் உனக்கு தரணும்னு வச்சதை கீழே போட சொல்றியா, இல்ல அதை வேற யாருக்கா கொடுக்க சொல்ற? என் கையில இன்னொன்னு இருக்கு, நீ ஒண்ணு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, நான் தரேன். நான் யாரு? சிருஷ்டிகர், இல்லாதத இருக்கு. அப்ப நான் உனக்கு தரணும்னு ஒண்ணு வச்சிருந்தேன், அதை நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு அதை கீழே வைக்கணும், இல்லைன்னா வேற யாருக்கா கொடுக்கணும். நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும்? இப்படி எல்லாம் எங்கள்கிட்ட கேட்க கூடாது. உங்களுக்கு மைக் கிடைச்சுன்னா சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இதுதான் இன்னைக்கு நிறைய நம்ம லைஃப்ல என்ன ஆகுது அப்படின்னா டிலே ஆயிட்டு இருக்கு நிறைய. இப்ப ஆண்டவரே எனக்கு இதை எப்படியா தாங்க. அப்ப ஆண்டவர் கேட்க, இதை நான் என்ன பண்ணேன்? மோசே மாதிரி, ஆண்டவரே அது வேற யாருக்கா? அது ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? கோபத்தை வந்துச்சு. ஆண்டவர் வேற யாருக்கு? இதை நான் என்ன பண்ணேன்? அது வேற யாருக்காவது. ஆண்டவருக்கு அது கோபத்தை வந்துச்சு. அப்ப ஆண்டவர் எதுல ரொம்ப வைராக்கியமா இருக்காரு தெரியுமா? எனக்குன்னு தர வேண்டியதை எனக்கு மட்டுமே தரதுல
ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார். ஆமென். கொஞ்சம் பாருங்க, எலியா மேல கொஞ்சம் தைலத்தை ஊத்திட்டு இருக்கும்போது ஆண்டவர் தடுத்தா அப்படின்னு இல்ல, இவனாக்குன்னு சொல்லி தைல கொம்பை எடுக்கும் போதே ஆண்டவர் வந்து கிழவை கிழவை தைல கொம்பு. ஆமென். ஜனங்க கேட்டாங்க தெரியுமா? யார கேட்டாங்க? சவுலுக்கு மேல குப்பியை திறந்து ஊத்தினார். குப்பிக்குள்ள எவ்வளவு தான் இருக்கும்? கொஞ்சம் தான் இருக்கும். லைட்டா தலையில, சிலர் தலையில லைட்டா பேருக்கு என்ன வைப்பாங்க தெரியுமா? அவ்வளவுதான், கொஞ்சம் இருக்கும் லைட்டா. ஆமா, சிலர் முக்காடு கூட லைட்டா போட்டிருப்பாங்க. அப்படி போட்டது மாதிரி இருக்கக்கூடாது, அவங்கள சொல்லல. ஆமா, லைட்டா. ஹalleluya சொன்னா காணாது. ஆமா, லைட்டா பட்டது மாதிரி இருக்கணும். இது ஜனங்க கேட்டு கொடுக்கிறது, கர்த்தர் தெரிந்தெடுத்து கொடுக்கிறார் தெரியுமா? அது கொம்பு. அது அந்த எண்ணெய் வந்து தலையில மட்டும் நிக்காது, அது அடப்பையில இறங்கும், இன்ஸ்ட்ருமெண்ட்ல இறங்கும். தாவீது வந்து அடப்பைய போட்டு இருக்கிறாரு, இன்னொரு கையில எப்பவுமே இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாரு. தாவீதுடைய அடையாளம் அது. ஒரு பக்கம் கவனு, அடப்பை, அப்புறம் ஒரு 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 அதுக்கு பேர் என்ன, ஒரு ஹார்ப் ஒண்ணு வச்சிருப்பார். ஆமா, இப்படி கூட்டம்னு வந்தாச்சு. காட்டுல நீ இதெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா? எங்க போனாலும் இதை கொண்டுட்டு தான் போனோம். அரண்மனை இப்படி வரும்போது இப்ப குப்பி திறக்கப்படல, கொம்பு. இந்த கொம்பு தாவீது வர்றது வர உயர்த்தப்படவே இல்லை, உயர்த்தப்படவே இல்லை. அப்படியே தாத்து பிடிச்சே வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதை எடுக்கக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. ஆண்டவர் நிறைய இருக்கு ஆண்டவர். ஏன்னா சாமுவேல் வந்து இதுவரை கொம்பு தைலத்தை யார் மேலே ஊத்தி பழக்கம் கிடையாது. சாமுவேல் எதுல ஊத்தி பழக்கம் தெரியுமா? குப்பி. அப்போ கொஞ்சம் எலியா மேல ஊத்தினாலும் இன்னும் நிறைய அதுல இருக்கு. அது வந்து பல மடங்கு, கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டராவது அதுக்குள்ள இருக்கும். அந்த 1 லிட்டர் எண்ணெயை தலையில ஊத்துனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன சொல்லுவாங்க? படுபாவி எல்லாத்தையும் தீர்த்துட்டான் பாரு, மொத்தமா தலையில. ஆமென். அது ஆண்டவரா தெரிந்தெடுத்து கொடுக்கிறது. இது தலையில மட்டும் நிக்காது, அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மேல இறங்குது. ஹalleluya. அது அடப்பைக்குள்ள இறங்குது, அது இறங்குது. இது தேவன் தரது. இது போதும் நம்ம சொன்னால நிக்காது. என் பாத்திரம் நிரம்பி. ஷரதன ரகடரா ஷெரலேரே ரிபா பாபா. ஆமென். ஹalleluya. அப்படியே அந்த ஃபுல்லா இறங்குது, கையில இறங்குது, கையில இறங்குது. நேர காட்டுக்கு போனா காட்டுல ஒரு சிங்கம் வந்து நிக்குது. ஆமென். தாவீது நினைச்சிருப்பார், ஜஸ்ட் மிஸ். யாரு? ஆடு. நேத்து வந்திருந்தா அந்த ஆட்டுக்கு பதில் வாயில யார் இருந்திருப்பா? நான் இருந்திருப்பேன். ஆனா நாளைக்கு சிங்கம் வரத நினைச்சு இன்னைக்கே தலையில அபிஷேகத்தை ஊத்துறாரு பாருங்க. ஹalleluya, ஹalleluya. நாளைக்கு என் லைஃப்ல வருகிற போராட்டத்தை அறிந்து இன்னைக்கு என் தலையில தேவன் வைத்திருக்கிறார். அநேக காரியங்களை செய்தது எப்படி தெரியுமா? அவர் தெரிந்தெடுத்து. ஆமென், ஆமென், ஹalleluya. எவ்வளவு பெரிய தேவனை ஆராது. இதெல்லாம் நமக்கு ஒரு குப்பி தைலமே போதுமே, நமக்கு ஒரு குப்பி தைலம் இது. ஹalleluya. ஆமென். நம்ம மேல இருக்கிற அழைப்பு, நம்ம மேல இருக்கிற தெரிந்தெடுக்கிற காரியம், இதெல்லாம் கேட்டு வாங்கினதல்ல, இது தேவன் தீர்மானித்து வைத்தது. அதனாலதான் தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன், அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாது இருக்கிறா. நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்கள். தெரியாது. ஹalleluya. அடுத்த நாள் தாவீது போறான். அதுவும் அந்த இப்ப தாவீது ஃபைட் பண்ணக்கூடிய சிங்கத்துக்கு வாயில் என்ன இருக்கு தெரியுமா? பல்லு இருக்கு. நம்ம வாயில் என்ன இருக்கு? இப்ப ஃபைட் பண்ற சிங்கத்துக்கு வாயில் என்ன இருக்கு? பல்லு இருக்கு. ஆமா, இப்ப நம்ம கூட ஒரு சிங்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு வாயில் என்ன இல்ல? பல்லு இல்ல. அதனாலதான் அவன் எவனை விழுங்கலாம். முறுக்கெல்லாம் அப்படி தீல போட்டு கோர வச்சு விழுங்குறதுக்கு ரீசன் வாயில என்ன இல்ல? பல்லு இல்ல. ஆனா அது வேற டேஸ்ட். சில பாக்குறாங்க பாஸ்டிங் பிரேயர்ல உட்காரும் போதுதான் இவருக்கு முறுக்கு. ஹalleluya. பற்கள் உள்ள சிங்கத்தையே மேற்கொள்ள வைக்கிற கொம்பு அபிஷேகம்.
பல்லில்லாத சிங்கத்தை கூட ஃபைட் பண்ண வச்சிருக்கிறார். ஆமென், ஹalleluya. தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை தனக்கு அருமையானதா பார்த்ததுனால அவன் மேல இருக்கிற அபிஷேகம் அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற வைத்தது. உங்க தலைமுறை உங்களுக்கு அருமையானது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சம்பத்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை உங்களுக்கு அருமையானது. அவர் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்கிற அபிஷேகத்தை இன்னைக்கு சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறதை உங்க தலை மேல வச்சிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. காரணம் ஹalleluya. இன்னைக்கு சிங்கத்தின் வாய் கடையில உங்களுக்கு அருமையானது இருக்குதா? ஹalleluya. பதறதுக்கு கர்த்தர் வைக்கல. உங்க மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் குப்பி அபிஷேகம் அல்ல, குப்பி அபிஷேகம் அல்ல. அது உங்க மேல இறங்கி இருக்கிறது. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஆமென், ஹalleluya, ஹalleluya. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது எதுவுமே டாபிக்ல கிடையாது. ஆமென். இப்ப பேசிட்டு இருக்கிற எதுவுமே டாபிக்ல இல்ல. ஆமென். ஆவியானவர் யாருக்கோ பேச வச்சிட்டு இருக்கிறது ஆவியில நான் உணர்கிறேன். ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஹalleluya. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஒரு போராட்டத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு முன்பதாக தான் உங்க தலை மேல ஒரு கொம்புல இருக்கிற அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான், கொஞ்சம் முன்னாடிதான். ஆமென், ஹalleluya. இந்த அபிஷேகம் வைத்ததின் நோக்கம் அதை அறிவதற்காக தான் இந்த சிங்கம், இந்த கரடி, இந்த கோலியாத். ஆமென். மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்ப தாவீது போய் அரண்மனையில போய் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிக்கிறான் பாருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிக்கிறான். சவுலுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி ஓடுது. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நம்புறீங்களா? நீங்க துதிக்கும் போது உங்க கூடாரத்துல பொல்லாத ஆவி கிரியை செய்யாது. உங்க கூடாரத்துல பொல்லாத ஆவி கிரியை செய்யாது. ஆமென், ஆமென். ஆனா எருசலேம் குமாரத்திகளை போல, எருசலேம் குமாரத்திகளை போல நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை உணராம சங்கீதம் 137ல கீத வாத்தியங்கள் எல்லாம் எடுத்து செடியில வச்சுட்டு நாங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறோம். கீத வாத்தியத்தை எல்லாம் எடுத்து ஆமென் அது நடுவில் இருக்கிற ஆமென் சங்கீதம் 137:2 அது நடுவில் இருக்கும் மலரி செடிகளின் மேல எங்கள் கிண்ணறங்களை நாங்கள் தூக்கி வைத்தோம். நிலைமை நினைச்சு அழுதுட்டு இருந்தோம். இந்த நாளில கர்த்தர் சிலரோடு பேசுறார். போதும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட கையில எடு. உன் மேல இருக்கிற அபிஷேகம் ஏதோ ஒண்ணு செய்ய போகுது. உன் பாட்டு புத்தகத்தை தூக்கு. உன் வாயில ஸ்தோத்திர சத்தம் எழும்பட்டும். ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். glory, hallelujah, hallelujah, hallelujah. தாவீதே, உன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வேலை வருது, உன் கவனுக்கு வேலை வருது, உன் அடப்பைக்கு உன் மேல இருக்கிற அபிஷேகம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தாவீதின் தலையில ஊற்றப்பட்ட அபிஷேகம் அது எதை நினைச்சதோ அது எல்லாமே பயன்பட்டது. இந்த அபிஷேகம் இன்ஸ்ட்ருமெண்ட் நினைச்சது, இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்பட்டது. கவனை நினைச்சது, கவன் பயன்பட்டது. அடப்பையை நினைச்சது, அடப்பை பயன்பட்டது. கர்த்தருடைய அபிஷேகம் ஒன்றை நினைத்தது உண்டானால் ஜீசஸ். என் விரல்களை நினைக்கிற அபிஷேகம் என் விரல்களை பயன்படுத்தும். என் நாவை நினைக்கிற அபிஷேகம் என் நாவை பயன்படுத்தும். என் பாதங்களை நினைக்கிற அபிஷேகம் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. நுகங்கள் முறிகிறது, நுகங்கள் முறிகிறது. அருமையானவர்களை மீட்கிற அபிஷேகம், அருமையானவர்களை மீட்கிற அபிஷேகம், தலைமுறையை மீட்கிற அபிஷேகம். ஷரபகடரலா ரிபபதரா ரிபகரலபா சந்தரபா. ஓ, நீங்க இங்க போராடும் போது சிங்கத்தின் பற்களுக்கு இரையாகாமல் அநேக ஆட்டுக்குட்டிகள், அநேக ஆட்டுக்குட்டிகள் மீட்கப்படுகிறது, மீட்கப்படுகிறது, மீட்கப்படுகிறது.
Jesus. Hallelujah. 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 Amen. Amen. Oh, thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவர். ஒரு விஷயம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு அருமையான ஏதோ ஒன்று சத்ருவின் பிடியில இருக்கிறதா? பலவான் கையில இருக்கிற கொள்ளை பொருளை பறிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறார். பலவான் கையில இருக்கிற இந்த 2026 தாவீது சொன்னானே, சிங்கத்தின் வாய்க்கும் கரடிக்கும் என்னை தப்புவித்தவர் என்று. இதுதான் உங்க சாட்சி, இதுதான் சாட்சி. 2026 சாட்சி இது. ஓ ஜீசஸ், இயேசுவின் நாமத்திலே சத்துருவின் கை எந்த குடும்பத்திலும் ஓங்காதபடிக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை. ஜீசஸ், ஜீசஸ். ஆமே. எனக்கு அருமையானது. தப்புவிக்கப்படுமா? தப்புவிக்கப்படுமா? அதாவது சிங்கம் தன் நகங்களால் பிடித்தா கூட, நகங்களால், தன்னுடைய நகங்களால் ஒரு இரையை பிடிச்சிட்டு வைங்களேன், அதுல இருந்தே காப்பாற்றுறது கஷ்டம். ஆனா அதையும் தாண்டி பல்லால பிடிச்சிட்டு வைங்களேன், அது கன்ஃபார்மா அதுக்கு இற, கன்ஃபார்மா அதுக்கு இற. ஆனா இப்ப தாவீது எப்படி வந்திருக்கிறான் தெரியுமா? நனைக்கப்பட்டு, நனைச்சிட்டு வந்திருக்கிறான், நனைச்சிட்டு வந்திருக்கிறான். உன் மேல வைக்கப்பட்ட அபிஷேகத்தின் அடையாளம் உன் கண்களில் வடிகிற கண்ணீர். அவர் தேற்றரவாளன் அல்லவா? அவர் தேற்றரவாளன் அல்லவா? தேற்ற தேற்ற நம்ம கண்ணுல நம்ம அறியாம கண்ணீர் வருகிறது. உன்னை நனைத்து அனுப்புகிறான், நனைத்து அனுப்புகிறான். ஜீசஸ், ஜீசஸ். ஆமே, ஆமே. எனக்கு அருமையானது. தப்புவிக்கப்படுமா? சரியான பிடியில இல்ல. ஆமே, தாவீது நினைச்சிருப்பா, தப்புவிக்கப்படுமா? தப்புவிக்கப்படும். எப்படி? அந்த ஆட்டுக்குட்டி இன்னும் சாகல, அந்த ஆட்டுக்குட்டி இன்னும் சாகல. அந்த ஆட்டுக்குட்டி, தாவீதே வேகமாய் செயல்படு, வேகமாய் செயல்படு, வேகமாய் செயல்படு. Glory baraba dada raba சந்தரல கட ரபா ஷேரே லேரே. ஆமே, ஆமே. இன்னொரு வார்த்தை ஆவியானவர் சொல்ல வைக்கிறார். இந்த குப்பியில கொஞ்சம் தைலத்தை வைத்து ஊத்தினாரு தெரியுமா? ஆமே. அப்ப சவுலுக்கு போட்டியா ஒருத்தர் கிடையாது. ஆனா கொம்புல தைலம் கொண்டு வந்த போது 7 பேர் முன்னாடி நிக்கிறான். 7 பேர். உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்திராத போட்டியை சந்திக்கிறீங்கன்னா உங்க அபிஷேகம் வேற. எட்டாவது தாவீதை எட்டி பிடித்தவர், அவருடைய கரத்தை நீட்டி பிடித்தது. ஆமே, ஆமே. அநேகர் தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளுகிற ஆண்டு இது. அநேகர் தேவ நடத்துதலை புரிந்து கொள்ளுகிற ஆண்டு இது. எஸ், ஜீசஸ், ஜீசஸ். தாவீது சொல்றார், அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலான். என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டார். என் சகோதரர்கள் என்னை அந்நியரா பார்க்கிறாங்க. ஆண்டவர் ஏன் இப்படி செப்பரேட் பண்றார் தெரியுமா? நீ எவ்வளவு விலையேறப்பட்டவன் என்பதை எல்லாருக்கும் காண்பிப்பதற்காக. நீ எவ்வளவு விலை ஏறப்பட்டவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வதற்காக உன்னை விலை இல்லாதவனாய் காண்பிக்கிறார். ஆகாதென்று தள்ளின கல்லாய் தான் முதல்ல காண்பிக்கிறார். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஆமென் எனக்கு அருமையானதை. இந்த வேர்டு வந்துட்டே இருக்கு, எனக்கு அருமையானதை. உங்களுக்கு அருமையான ஏதோ ஒன்று சத்துருவின் பிடியில் இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை திருப்பி நினைச்சிட்டு அனுப்புறான், நினைத்து அனுப்புகிறான், நினைத்து அனுப்புகிறான். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. Jesus, 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 Rabata Rabakara, glory, amen. கர்த்தர் நல்லவர், ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நம்ம சவுல போல வந்தவங்க கிடையாது, தாவீதை போல கொண்டு வரப்பட்டவர்கள், கொண்டு வரப்பட்டவர்கள். ஆமென். எத்தனை சிங்கங்கள், கரடி, இதே போல எத்தனை பிரச்சனை. இந்த பிரச்சனையை தாண்டி நீங்க நிக்கிறீங்கன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தலை மேல இருக்கிற அபிஷேகம் அவ்வளவு பாவம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆமென், ஆமென். ஆண்டவர் சவுலுக்கு கொடுத்த கிருபையை தருவேன் பிராமிஸ் பண்ணல, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், நிச்சயமான கிருபைய நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்துகிற என் ஆண்டவருடைய நேசத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொன்னார் என்றா பாருங்கள், இந்த பாலாக் என்பவன் இஸ்ரவேலரை சபிப்பதற்காக பிலேயாமை கூட்டிட்டு வரான். என்னாகமம் 24:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. இப்ப பிலேயாம் எதை பார்க்கிறான் தெரியுமா? இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கல, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு. இப்ப ஆண்டவர் இதை விரும்புறத அவன் பார்த்துட்டான். அதை பார்த்ததும் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை. ஏன் வனாந்திரத்தில் யார் இருக்கிறா? இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க, இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க. அவன் எதை பார்க்கிறான்? அவங்க மேல இருக்கிற கர்த்தருடைய பிரியத்தை பார்க்கிறான். கர்த்தருடைய பிரியம் யார் மேல இருக்குதோ அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. ஆனா அவங்க மேல எதை பார்க்கிறான்? பிரியத்தை பார்க்கிறான். அந்த பிரியத்தை பார்த்துட்டு அவங்கள பார்த்த போது அவன் வாயில என்ன வார்த்தை வந்துச்சு தெரியுமா? அதனுடைய 5 முதல் 7 வரையுள்ள வசனங்களை வாசிங்கள். யாக்கோபே, யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும். எங்க பார்த்து சொல்றான்? வனாந்திரத்துல ஏது ஆறு. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுட்டு, அவங்க மேல அவருடைய நேச கொடி இருக்குதுன்னா இப்ப வனாந்திரத்துல இருப்பாங்க, ஆனா நாளைக்கு இப்படி இருக்க மாட்டாங்க. அவர்கள் பரவி போகிற ஆறுகளை போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும், கர்த்தர் நாட்டின சந்திர மரங்களை போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. இவன் வாயில என்ன வரல? அவன் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வரல. ஏன்னா இவங்க மேல என்ன இருக்கு? ஆண்டவருடைய பிரியம் இருக்கிறது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க மேல கர்த்தருடைய பிரியம் இருக்கு நம்புறீங்களா? ஆமென். என் மேல் பறந்த அவருடைய கொடி. இன்னைக்கு நீங்க இருக்கிறத வச்சு ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரோ நேசிக்கலையா வேல்யூ பண்ணாதீங்க.
இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களே. ஹalleluya. ஆண்டவருக்கு என் மேல பாசம் இருந்தா அந்த வனாந்தரத்துல வச்சிருப்பாரா? ஆண்டவருக்கு உன் மேல பாசம் இருக்கனால தான் வச்சிருக்கிறார். ஆமென். பாருங்க, தாழ விழும்போது கண் திறக்கப்படும். அவனுக்கு பார்வையில் என்ன தெரியல தெரியுமா? இந்த வனாந்தரமே தெரியல. இவங்களா எப்படி இருக்க போறாங்க தெரியுமா? இவங்க எப்படி இருக்க போறாங்க தெரியுமா? எப்படி இருக்க போறாங்க தெரியுமா? எப்படி இருக்க போறாங்க தெரியுமா? இப்படிதான் தெரியுது. நமக்கு இப்படிதான் தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் ராஜாவின் ஜெய கம்பீரம் நம்ம இடத்தில் தங்கும். எப்படி இருக்க போறான் தெரியுமா? ஹalleluya. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? வனாந்தரத்துல தண்ணிக்காக ஏங்கிட்டு இருக்கிறோம். கண்மலை அடிக்கணுமா வேண்டாமா? இங்க ஒருத்தர் சொல்றான், இவன் பரவி போகிற ஆறுகளை பேசாம இருந்துரு. நான் இருக்கிற சிச்சுவேஷன் வேற. 1000 ரூபாய்க்கு கண்ணு தள்ளிட்டு இருக்கும் போது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. என்னது இதே தரித்திரம் 1000 மடங்கா? இதே கடன் 1000 மடங்கா? இல்ல. சரி, நம்மளால இதை வந்து யூகிக்க முடியாது, நம்மளால இதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் வந்து செய்வேன்னு சொன்னா செய்வார். 75வது வயசுல ஆபிரகாமை அழைக்கும் போது ஆதியாகமம் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அவர் என்ன சொன்னார்? ஆசீர்வதிப்பேன் சொன்னார். ஆபிரகாமுக்கு முதிர் வயது ஆகும் போது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றல்ல, சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆண்டவர் ஒன்ன சொன்னா அது அப்படியே செய்வார். ஆமென். ஆதியாகமம் 26:3 ஈசாக்கிட்ட என்ன சொல்லுவார்? நீ இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார்ல. அதே 26:12 வாசியுங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். பாருங்க, ஆசீர்வதிப்பேன் சொன்னார், ஆசீர்வதித்தார். ஆண்டவர் வந்து ஒன்ன சொன்னா அது அப்படியே செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஈசாக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த அதிகாரத்துல 3 காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். மிக முக்கியமான 3 காரியங்கள். அதை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று ஈசாக்கு தெரிந்தெடுத்த பாதை. தேவன் நடத்துதலின்படி பாதையை தெரிந்தெடுத்தான். தேவன் நடத்துதலின்படி ஆண்டவர் சொல்லுவார். ஆமென். 2வது வசனம் 3வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. எகிப்துக்கு போயிராது. ஏன்னா பஞ்சம்னாலே எல்லாரும் எகிப்துக்கு போயிருவாங்க. ஆபிரகாம் நாட்களில் பஞ்சம் வந்த போதும் ஆபிரகாம் எகிப்துக்கு தான் போனார். அப்ப ஈசாக்கும் அப்படி பிளான் பண்ணும்போது ஆண்டவர் சொல்ற, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு அப்படிங்கிறார். 6வது வசனம், ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூழ்நிலையை வைத்து பாதையை ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளை தெரிந்தெடுக்கவே கூடாது. கர்த்தர் சூழ்நிலையை வைத்து நமக்கான திட்டம் போடவில்லை. நாம் பிறக்கும் முன்னமே தேவன் நமக்கான பாதையை ஏற்கனவே அவர் வரைஞ்சு வச்சிட்டார். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், உமது வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிறார். ஆமா, நாம எதை வைத்து பாதையை தெரிந்தெடுக்கிறோம்? நாம தெரிந்தெடுக்கிற பாதை என்ன? யாத்திராகமம் 23:2 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. ஆமே, அந்த மல்டிடியூட நீ ஃபாலோ பண்ணிடாத. ரொம்ப பேர் என்ன பண்ற, இன்னைக்கு பொதுவாகவே எல்லாரும் என்ன பண்றாங்க அதை பார்த்து தான் நம்மளும் அதை ஃபாலோ பண்றோம். ஒரு இடத்துல நீங்க சும்மா பாருங்க, ஒரு இடத்துல கொஞ்சம் கூட்டமா இருந்துன்னா நம்ம வண்டி ஆட்டோமேட்டிக்கா நிக்குது. அதே இது ஒரு ஆள் தனியா நின்னாங்கன்னா வண்டி ஆக்சிலேட்டர் தனியா நிக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை. கூட்டமா அப்படின்னாலே நம்மளை அறியாம அந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, திரளான பேர்களை பின்பற்றாத. திரளான பேர்கள் எல்லாரும் அப்படித்தானே போறாங்க.
எல்லாரும் சொல்லுவாங்க, இங்க பாரு, நாடு ஓடும் போது கூட ஓடணும். ஆண்டவர் வந்து சொன்னாரு, இங்க பாரு, என் நினைவுகள் என் வழிகள். அப்ப நம்ம அவர் ஆல்ரெடி வந்து எல்லாமே செட் பண்ணிட்டார். அவர் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுவாரே தவிர காலத்துக்கு ஏற்றார் போல் மாறுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணணும், ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ணணும்னு நம்ம எல்லாம் விரும்புறோம். ஆனா நம்ம எந்த பாதையில நிக்கிறோம், எந்த பாதையில நிக்கிறோம்? ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் கேட்கிறாருன்னா ஆண்டவரால ரீச் பண்ண முடியல ஆதாம. இவ்வளவுக்கு ஆண்டவர் வந்து அவன் இருக்கிற ஏதேன் தோட்டத்துக்கு இறங்கி வருகிறார். இது அவருடைய இரக்கத்தை காண்பிக்கிறது, அவருடைய தயவை காண்பிக்கிறது. ஆனாலும் ஆதாம ரீச் பண்ண முடியாத அளவுக்கு அந்த கான்டாக்டை விட்டு, அந்த தொடர்பை விட்டு அவன் வெளியே நிற்கிறான். நம்ம லைஃப்ல இது மட்டும் வந்துடவே கூடாது. நான் வெகு ஜனங்கள் செய்யறது போல நானும் செய்யறேன் அப்படின்னா என் மேல ஒருவேளை எகிப்தின் தானியம் கிடைக்கலாம், ஆமே, கூடவே ஆகாரம் வருவா, நமக்கு தெரியாது. எகிப்துல என்ன வேணாலும் கிடைக்கலாம். அங்க போய் எகிப்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஒரு பொய் சொல்லி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு. ஏன்னா அது அவனா தெரிந்தெடுத்த பாதை. நம்மளா தெரிந்தெடுக்கிற பாதையில நிறைய பொய் சொல்ல வேண்டி இருக்கும், நிறைய சமாளிக்க வேண்டி இருக்கும். இது தேவன் நியமிக்க பாதையில ஆண்டவர் வந்து இப்படி கொண்டு போகவே மாட்டார். அவர் சத்திய ஆவியானவர். ஆமே. நிறைய ஆபிரகாமா இருந்தாலும் நம்மளா ஒரு பாதையை தெரிந்தெடுத்தா நம்ம நிறைய இப்படி எல்லாம் நம்மள மாற்ற வேண்டி இருக்கிறது. ஆமே. வெகு ஜனங்கள் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல பொறாம வந்துச்சுன்னு ஆசாப் சொல்றான். ஏன்னா அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது, அவன் கண்கள் எடுப்பாய் பார்க்குது. இதனால என்ன ஆகுது? சங்கீதம் 73:10 ஆசாப் வேதனையோடு சொல்லுகிறான், ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். அவங்க எல்லாம் இந்த ஆசா போல நம்ம பரிசுத்தம் தேவன் சொல்லிட்டு இருந்தா நம்ம லைஃப் தேராது. நான் பாரு, அவன் ட்ராக்கை பிடிச்சு போயிட்டா நம்மளும் ஈஸியா செட்டில் ஆகிடலாம் அப்படி சொல்லிட்டு போறாங்க. அவங்களுக்கும் தண்ணீர் எப்படிதான் கிடைக்குது? பரிபூர்ணமா கிடைக்குது, பரிபூர்ணமா கிடைக்குது. கிடைக்கிறது மட்டும் இல்ல, அடுத்த வசனத்துல அவங்க என்ன சொல்றாங்க? தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். பல நேரத்தில் நாம கூட அப்படிதான் சொல்றோம். ஆண்டவருடைய வார்த்தை வந்து நல்ல புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தை உலக வழக்கத்துக்கு ஒத்து இருக்கவே இருக்காது. அதனாலதான் ஜனங்கள் அதை என்ன காரியமா எண்ணி தள்ளினாங்களா? அந்நிய காரியமா எண்ணி தள்ளினார்கள். இந்த உலக வழக்கத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஒத்திருக்கவே இருக்காது. அதனாலதான் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆமென். நீ இங்கே குடியிரு. ஆமென். தேவ நடத்துதல். அநேகர் இந்த நம்ம பல நேரத்தில் இதெல்லாம் என்ன தெரியும், ஆண்டவருக்கு என்ன தெரியும், அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பார். ஆமென். உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு, என் நாமத்தை மறுதலியாதபடியால். ஆமென். பாருங்க, எல்லாரும் பஞ்சகாலம் வந்ததும் தங்களுக்கு சரி என்று தோன்றுகிற இடத்துக்கு போனாங்க. அப்படிதான் நகோமி குடும்பம் எங்க போனாங்க? மோவாபுக்கு போனாங்க. பெத்லகேம்ல பஞ்சம் வந்தது, ஆனா போவாஸ் அங்கேயே இருந்துட்டார். போவாஸ் போயிருக்க வேண்டியதானே? இல்ல. என்ன இருந்தாலும் பெத்லகேம்னாலே அப்பத்தின் வீடு. இன்னைக்கு பஞ்சமா இருந்தாலும் நாளைக்கு அப்பா சந்திப்பார். ஆகாரம் என்னும் ஆதரவு கோலினால் சந்திப்பார். அவன் அப்படியே உட்கார்ந்துட்டா பாருங்க. ஆமா. அடுத்த நாள் இப்படி போயிட்டு வந்தவங்க எந்த வயல்ல தான் வந்து நிக்கிறாங்க தெரியுமா? அவர் சமூகத்தை விட்டு ஒருத்தன் விலகாம இருக்கிறான் தெரியுமா? இன்னைக்கு அவன் தரித்திரனா இருக்கலாம், பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் திடுவான். தேவனின் செயல் இதுவே, நமக்கா நன்றி. என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துற காரியம், கொஞ்சம் பணத்துக்காக ட்ராக் மாறி போன ஒரு சீசன் உண்டு. யார் தெரியுமா?
யூதாஸ். அவன் ஃபர்ஸ்ட் ட்ராக் மாறி இருக்க மாட்டான். அவன் நினைச்ச ஒரு காரியம் நடந்திருந்தான். எந்த காரியம்? ஒரு அம்மா இயேசுவின் பாதத்துல வந்து உட்காந்து இந்த பரிமள தைலத்தை உடைச்சி ஊத்துவாங்க. ஊத்தும் போது இவருக்கு கண்ணு உரிச்சிட்டே இருக்கும். ஆமென். இத வித்து என்ன பண்ணலாம்? தரித்திரர் கொடுக்கலாம். இதை வித்தாலே அந்த பணம் யார் கையில தான் போகும்? ஏன்னா அவர் தான் யாரு? ட்ரெஷரர். அவர் டிசைட் பண்ணுவார் என்ன வாங்கலாம், என்ன பையில போடலாம். அவர் கண்ணு உறுத்திட்டே இருக்கு. அந்த காரியத்துக்கு மட்டும் ஆண்டவர் ஓகே சொல்லி இருந்தாருன்னா இவன் ட்ராக் மாறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. நீங்க 4 சுவிசேஷத்தை 4ஐயும் சேர்த்து படிக்கணும் எப்பவுமே. அப்பதான் அந்த ஃபுல் பிக்சரே கிடைக்கும். இந்த சம்பவம் ஆண்டவர் சொல்லுவார், நீ அவளை தொந்தரவு பண்ணாத, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரியத்தை வந்து ஆண்டவர் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவன் எழுப்பி போவான். ஆமே, இவர்கிட்ட இருந்துட்டு இருந்தாலும் சம்பாதிக்க முடியாதுப்பா, நம்ம ஒரு ஆஃபர் இருக்கு, 30 வெள்ளி காசு, போயிட்டு வரோம். ஆனா மட்டும் சீஷர்கள் யாருமே உட்காந்துட்டாங்க. நீங்க பெந்தேகோஸ்து நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க. அந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா? எல்லாரும் தங்களுக்கான ஆஸ்திகள் எல்லாம் விற்று எங்க கொண்டு வந்து வச்சாங்க தெரியுமா? அப்போஸ்தலருடைய. இப்ப மட்டும் யூதாஸ் இருந்திருந்தாங்க. நீ இன்னைக்கு எது பெருசா பாக்குறியோ அதை வருவோம் காலு கீழே கொண்டு வந்து வைப்பான். இன்னைக்கு எது நமக்கு ரொம்ப பிரஷியஸா? ஆமே, ஹல்லேலூயா. நீ தரித்திரு. இன்னைக்கு இதுக்காக நிறைய பேர் ட்ராக் மாறி போறாங்க. ஆனா என்ன ஒரு வேதனைன்னா, ஆமே, யூதாஸ் வாங்கின 30 வெள்ளி காசுல ஒரு சிங்கிள் டீ கூட குடிக்கல. அந்த 30 வெள்ளி காசையும் தூக்கி எறிஞ்சானா அதை வந்து ஒண்ணுமே பண்ணல. ஆனா அப்போஸ்தலர்கள் பாருங்க, அவங்களுக்கு எல்லாமே ஒரு குறைவு இல்லாம, ஒரு குறைவு கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு எட்டாததெல்லாம் நாளைக்கு நம்ம காலு பக்கத்துல. ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு மேட்ரு கிடையாது. ஆண்டவருக்கு மேட்ரு நான் எந்த ட்ராக்ல நிக்கிறேன், இது ரொம்ப முக்கியம். மார்க் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து ஆவியின் ஏவுதலினாலே, ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் அப்படின்னு இருக்கு. லூக்கா 2:27 சிமியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்திருந்தான். அப்போ நம்மளை யார் தெரியுமா ஃபோர்ஸ் பண்ணணும்? நம்ம யாருடைய கைடன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட்டுடைய கைடன்ஸ்ல இருக்கணும். இதை நான் கொஞ்சம் அழுத்தி பேசும்படி விரும்புகிறேன். ஏனென்றால் ஆவியின் ஏவுதல் சொல்றோமே, எந்த ஆவியின் ஏவுதல்? அது ரொம்ப முக்கியம். ஆமே, பாருங்க, இந்த எசேக்கியேல் 13 அதனுடைய 3வது வசனத்துல அது ஒரு விஷயம் வாசிக்கிறீங்களா? எசேக்கியேல் 13:3 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை, இங்கே தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ. மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு இங்கே ஒரு ஆவியின் ஏவுதல் இருக்கிறது. அத இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆவியின் ஏவுதல்னா எந்த ஆவியின் ஏவுதல் தெரியுமா? தங்களுடைய அவன் பரிசுத்த ஆவியின் ஏவுதல்னு ஒண்ணு இருக்கிறது, நம்முடைய ஆவியின் ஏவுதல் ஒண்ணு இருக்கு. தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை லெக்கம் பார்க்கும்படிக்கு யார் ஏவினாரா? சாத்தான் ஏவினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுடைய ஏவுதல் ஒண்ணு இருக்கிறது. நான் இன்னைக்கு எல்லாம் பேசல. பரிசுத்தாவின் ஏவுதலை புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு சில காரியங்களை பைபிள்ல இருந்து நான் சொல்றேன். என்ன லீட் பண்றது ஹோலி ஸ்பிரிட்டா, இல்ல என்னுடைய ஸ்பிரிட்டா, இல்லைன்னா சாத்தானா என்பதை அறிந்து கொள்ளணும்னா ஒன்றை நம்ம அறிந்து கொண்டா போதும், மீதி 2 நம்மளால புரிந்து கொள்ள முடியும். என்ன ஒன்றை அறிந்து கொள்வது? என்ன லீட் பண்றவர் ஹோலி ஸ்பிரிட்டா என்பதை நான் அறிந்து கொண்டேனா, ஆமென், என்னால மற்ற காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் ஏவுதலின் அடையாளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு காரியத்தை நான் இதுல சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? ஆவியானவர் ஒருத்தனை நடத்துறாருன்னா அவனை ஒருபோதும் வசனத்தை விட்டு வெளியே கொண்டு போகவே மாட்டார். அவனை அவரால் நடத்தப்பட, அது வனாந்திரமா இருந்தாலும் சரி,
அது 7 மடங்கு அக்கினி ஆனாலும் சரி, அது தேவாலயமா இருந்தாலும் சரி, அவனை வசனத்துக்கு எதிராகவோ வசனத்தை விட்டு வெளியேயோ அவர் கொண்டு போகவே மாட்டார். ஏன்னா அவன் டிராவல் பண்ற இடத்துல ரேமா கிடைச்சிட்டே இருக்கும். காரணம், அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. ஆவியானவர் எப்படி நடத்துவார்? இயேசு என்ன சொன்னார்? சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்கு உள்ள, அப்ப வசனத்துக்கு உள்ளதான் நடத்துவார். நீங்க அவரால் நடத்தப்படும் போது உங்க லைஃப்ல எதை நீங்க பார்க்க முடியும்னா அந்த வசனத்தோடு ஒட்டிதான் இருக்கும். வசனத்தோடு ஒட்டிதான் இருக்கும். அது 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 புடமெடுக்கிற நிலை ஆனாலும் சரி. அதனாலதான் பாருங்க, யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் ஒன்னை அனுமதிச்சார். பாத்துங்களா, யோபு லைஃபை விட்டு எல்லாமே போச்சு, ஒண்ணு மட்டும் போகல. என்ன தெரியுமா? யோபு சொல்றார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் உம்முடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன், என் கால்கள் உமது அடிகளை பற்றி பிடித்தது. அப்ப இந்த வசனத்தை விட்டு ஒருத்தன் வெளியே போறானாலே அவன் யாருடைய கண்ட்ரோல், யார் அவனை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறா தெரியுமா? டெவில். அதனாலதான் தங்கள் மாம்சம் என்னுடைய ஆவியின் ஏவுதல் இருக்குல்ல, மாம்சம் என்பது எதிலிருந்து உருவாக்கப்பட்டது? மண்ணு எதோடைய ஃபுட்டு? பாம்புடைய ஃபுட்டு. அதனால நீ வந்து என்ன சாப்பிடுவான்னு கர்த்தர் சபித்தார் பாம்ப? மண்ணு. அப்ப மண்ணு எதோடைய ஃபுட்டு? பாம்புடைய ஃபுட்டு. இந்த மண்ணில இருந்தா எதை உருவாக்குனாரு? மாம்சம். இந்த மாம்சம். அப்போ நான் மாம்சிகமா யோசித்து செயல்படுறேன்னா நான் சாத்தானுக்கு நல்ல சத்தியா நல்ல ஃபுட்டு கொடுக்கிறேன். அதனாலதான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. எனக்குள்ள ஒரு ஏவுதல் வருவது தவறல்ல. அந்த ஏவுதல் என்னை வசனத்தோடு தான் வைத்திருக்கிறதா அல்லது என்னை வசனத்தை விட்டு வெளியே கொண்டு போகுதா, இதை பார்க்கணும். சொப்பனங்கள் நமக்கு வரும், தரிசனங்கள் வரும். யாரோ வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனா இது நமக்கு வசனத்தோடு தான் நம்மளை வச்சிருக்கணும். வசனத்துக்கு முரணான காரியத்தை நீங்களே பிரேயர்ல எனக்கு இப்படி தெரிஞ்சினாலும் ஓடிருங்க. நான் அப்படி கண்ணை மூடிட்டு இருக்கும் போது தூக்கமா வந்துச்சு. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ யாரோ நடந்துட்டு இருந்தான். எல்லாம் தரிசனம் உண்மை, சொப்பனங்கள் மூலமாய் பேசுவது உண்மை. இந்த உண்மை இருக்கிறதுனால தானே நிறைய போய் வருது. ஒரிஜினல் நோட் இருக்கிறதுனால தானே டூப்ளிகேட் அடிக்கிறாங்க. ஒரிஜினல் 500 ரூபாய் திடீர்னு பாருங்க 2000 ரூபாய் கேன்சல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். இப்ப 2000 ரூபாய்க்கு டூப்ளிகேட் நோட் எல்லாம் இல்ல. ஏன்னா 2000 ரூபாய் ஒரிஜினல் இல்ல. ஒரிஜினல் இருக்க நல்ல தீர்க்க தரிசனம் ஒண்ணு இருக்கிறதுனாலதான் கள்ள தரிசிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வருகைக்கு அப்புறம் யாரெல்லாம் வாழ்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க ஏன் போகல? ஆண்டவர் என்ன வச்சுட்டு போயிருக்கிறார், யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு இப்படியும் பேசுவாங்க. இப்போ பிரச்சனை இப்போ தெரியாது. இப்போ ஆட்டுத்தோல் போட்டுட்டு ஒரு ஓனாய் வந்து மந்தைக்குள்ள போகுது. அதை கண்டுபிடிக்க முடியுமா? அந்த மந்தையில ஆடே இல்லைன்னு வைங்களா, கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இதே போல எல்லாம் ஒரிஜினல் இருக்கிறது. அதனால தரிசனம் கிடையாது, அப்படி கிடையாது. அதனால ஒரு தேவ பிள்ளை பேலன்ஸ்டா இருக்கும். பைபிள் என்னைக்குமே எதையுமே நீங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் அவர் என்ன செஞ்சாலும் சரி, அவர் சும்மா செஞ்சாலும் சரி, இப்படி பண்ணாலும் சரி, இப்படி பண்ணாலும் சரி, ஒரு வார்த்தை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். வேத வாக்கியம் நிறைவேறிட்டு. அவர் சத்தியத்துக்கு உள்ளதான் நடத்துவார். வசனத்தை விட்டு ஹோலி ஸ்பிரிட் வெளியே கொண்டு போகவே மாட்டார். ஆமென். எனக்கு இப்படி ஒரு ஏவுதலை நான் பண்றதெல்லாம் ரைட்டு, நான் வசனத்தோடு தான் இருக்கிறேனா, இது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். என்ன வசனத்தை விட்டு வெளியே நான் போகிறேன் அப்படின்னால, இந்த வேத வாக்கியம் எனக்கு படிக்கும் போது இது எனக்கு அந்நிய காரியமா இருக்குதுனாலே என்னுடைய லீடிங் தப்புன்னு அர்த்தம். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே பலியை நீர் விரும்பாமல் என் செவியை நீர் திறந்தீர், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. ஆமென். இயேசுவின் நாமத்திலே அன்பு சகோதர சகோதரி, உங்களை குறித்த ஜாதகம் பார்க்கணுமா? யாருக்கு? ஹல்லேலூயா. ஆமென்.
நீங்க பிறந்ததே தெரியாம யாரோ உறக்கத்துல எழுதி வச்சதை பார்த்துட்டு செவ்வா தோஷம், என்ன தோஷம்? சரி, ஹல்லேலூயா. யாரோ எழுதி வச்சாங்க, அவருக்கு அப்ப ஜலதோஷமா இருந்திருக்கும். இதோ தோஷம், சந்தோஷம். ஆமே. அதனால என்கிட்ட யாராவது பாஸ்டர் நீங்களா ஒரு டேட் சொல்லுங்கன்னு கேட்கறவங்கள்ட்ட எல்லாம் பாருங்க, நான் செவ்வாழை வந்து சொல்லுவேன், நல்லா இருக்கிறாங்க. அதையும் மிஞ்சினா சனிக்கிழமை சொல்றேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் இந்த 10க்கும் 11க்கும் இடையில வாங்க, இந்த இடையில வந்து அடி வாங்க இருக்குல்ல, நாங்க கிடையாது. ஒண்ணு நாங்க ஃபர்ஸ்ட் வருவோம், இல்லைன்னா கடைசி வருவோம், இல்லைன்னா வரவே மாட்டோம். இந்த இடையில. ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் இந்த லென்த் டேஸ் ஒன்று முடியட்டும். ஏன் முடிஞ்சு? ஹல்லேலூயா. அந்த டைம்ல போங்க, மண்டபம்லாம் ரொம்ப சீப்பா இருக்கும், உங்களுக்கு பிழைக்க தெரியல. ஹல்லேலூயா. இந்த டைம்லாம் போங்க, இந்த முந்தைய சிக்கன் குனியான்னு வந்துச்சு, சிக்கன் 20 ரூபான்னு போட்டாங்க. எல்லா வீட்லயும் ஸ்நாக்ஸ் கூட சிக்கன் தான். ஏன்னா சிக்கன் குனியா சிக்கன் வந்து சேல்ஸே ஆகல, எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை ஆவியானவர் நடத்துறாருன்னா வசனத்தை விட்டு வெளியே கொண்டு போகணும். எனக்கு இப்படி தோணுச்சு, சரி அது பிப்ளிக்கலா ஓகேவா? இல்ல, பைபிள் எல்லாம் அப்படி கிடையாது. கட் பண்ணிருங்க. தாவீதை சாத்தான் ஏவினான், மேல இருந்து கீழே வரை நினைக்கப்பட்டவன். பேதுருவை சாத்தான் கையில் எடுத்தான். நம்ம எல்லாம் ஏமாத்திரம் கொஞ்சம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாலே அவன் வந்துருவான். தாவீது பழைய ஏற்பாட்டுல நம்ம ஃபேவரட், புதிய ஏற்பாட்டுல அதே போல பேதுரு, 2 பேரையும் கையில் எடுத்திருக்கான். ஆமே. நம்ம ஃபேவரட்னு பார்க்குற ஆட்கள்லாம். ஆமே. ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு தேவப்பிள்ளை. ஓகே, என்ன அந்த வசனம் எனக்கு அந்நிய காரியமா ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறதுனாலே சம்திங் ராங். எனக்கு வசனம் வந்து எனக்கு இது பார்க்கும் போதெல்லாம் எதை படிச்சாலுமே என்னை பத்தியே எழுதிருக்கிறது மாதிரி ஆண்டவர் காட்டுவார். பாருங்க, ஆவியானவர் இயேசுவை வந்து நிரப்புறார். ஜீசஸ் வந்து தேவாலயத்தில் போய் பைபிள் எடுத்து படிக்கிறார். படிக்கும்போது லூக்கா 4வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்கிறோம், அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் ஆமே நமக்கு சீக்கிரம் மறக்கிறதுனால இந்த 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய டிராவல், அவருடைய பயணம் எதுக்கு உட்பட்டு தான் இருக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துட்டு போய் இப்படி உட்கார்றார். என்ன ஒரு தெளிவு! இப்படிதாங்க இருக்கும் நம்ம லைஃப்ல. தேவன் நம்மை நடத்தும் போது நீங்க பைபிள் எடுத்து படிச்சீங்கன்னா கரெக்டா தான் நடத்துறாரு, சரியா தான் நடத்துறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2வது, நேரம் அதிகம் போகிறது. 2வதாக, ஆவியானவரால் ஒருவன் நடத்தப்படுகிறார் என்றால் அவனை அடிமைத்தனத்துக்குள்ளே போக விட மாட்டார், அல்லது தோற்று போக விட மாட்டார். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா யோசேப்பை ஆண்டவர் கொண்டு போனார். யோசேப்பு எல்லா இடத்துக்கும் போனார். ஆனா ஒரு காரியத்துல மட்டும் யோசேப்பு எஸ்கேப் ஆயிட்டே இருந்தான். எந்த காரியத்துல தெரியுமா? அந்த போர்த்திபாரின் மனைவி அவனை வந்து பாவம் செய்ய இழுத்துட்டே இருந்தான். அதுல இருந்து மட்டும் அவன் என்ன அந்த உணர்வு இருந்துட்டே இருக்குன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. தேவன், ஏன்னா தேவன் ஒரு பெரிய நோக்கத்துக்காக. யோசேப்புடைய ஜபம் கிடையாது என்ன எப்படியாவது எகிப்து கொண்டு போங்க அப்படின்னு, இது யோசேப்புடைய திட்டமே கிடையாது. அது மாத்திரமல்ல, யாக்கோபு யாருடைய பிளானும் கிடையாது. சகோதரர்களுடைய திட்டமே என்ன அப்படின்னா, இவன் இங்க இருந்து போயிடணும். இஸ்மவேல் வந்தனால இஸ்மவேலற்ற கொடுத்தாங்க. வேற யாராவது வந்திருந்தா வேற யார்ட்டையாவது கொடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். யோசேப்பு நம்ம எல்லையை விட்டு போயிடணும். ஆனா காட்ஸ் பிளான் பாருங்க, தேவன் யோசேப்போட இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் விலங்கு போட அனுமதிச்சார் ஆண்டவர், எல்லாம் போட அனுமதிச்சார். ஆனா இதை மட்டும் அவர் அனுமதிக்கவே இல்லை. அவன் என் வாழ்க்கையில நான் ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அவன் எந்த பிடியை விட்டு நான் போறேன் தெரியுமா? தேவனுடைய பிடியை விட்டு நான் போறேன்னு அர்த்தம். ஆமா, கடந்த நாள்ல என்னை ரொம்ப யோசிக்க வைத்த, என்னை ரொம்ப ஜெபிக்க வைத்த வார்த்தையில ஒண்ணு, இந்த ஏசாயாவில் இருக்கிற ரெஃபரன்ஸ் மறந்து போச்சு. ஏசாயா 50, நான் எடுத்தா சொல்றேன், 63:17 வாசிங்கள். கர்த்தாவே நீர் எங்களை ஓடக்கூடாது. கர்த்தாவே போட்டு அதுல ஒரு கமா இருக்குல்ல, உடனே அங்க நிக்கணும்.
கர்த்தாவே, இனி வாசிங்க. நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். பண்ணதெல்லாம் நம்ம இந்த பிரேயர்ல இது ஆவியானவர் அலோவ் பண்ணி இருக்கிறாருன்னா இது எவ்வளவு ஒரு ஆழம் இருக்கு. ஆண்டவர் என்ன ஏன் ஆண்டவர் ட்ராக் மாற வச்சீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன ஏன் இப்போ உங்களுக்கு பயப்படாம ஆக்கிட்டீங்க? அப்போ இப்படி ஒருத்தன் கேட்கிறானா, அவன் ஏற்கனவே எதில் நடந்தவன்? வழியில நடந்தவன். எப்படி இருந்தவன்? கர்த்தருக்கு பயப்பட்டவன். இன்னைக்கு இது மிஸ் ஆச்சு. அப்ப அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, உங்க பிடியில இருக்கும்போது நான் நல்லா இருந்தேன்ப்பா, இந்த பிடி எங்கப்பா போச்சு? இன்னைக்கு நான் ட்ராக் மாறுறேன்னு, இன்னைக்கு எனக்கு அந்த பயம் இல்லாம போகுது. அன்னைக்கு உடைய வசனத்துக்கு முன்னாடி நான் நடுங்கினேனே, நடுக்கத்தோட அல்லவா களி கூர்ந்தேன். இன்னைக்கு நான் ஈஸியா ட்ராக் மாறுறேன்ப்பா. இன்னைக்கு நீங்க எச்சரிப்பின் வார்த்தை வந்தாலும் அப்படி தட்டிட்டு போறேனே. ஆமா, நான் அந்த பிடியை விட்டுட்டேனா? என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் பிடியை விட மாட்டார். நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த பிடியை விட்டு விலகுவோம். ஆண்டவரே, நீ என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் விட்டாலும் நீங்க விட்டுருக்க கூடாதுல்ல ஆண்டவரே. இப்படி விரும்புறான் தெரியுமா? அவன் தான் சொல்லுவான், என்னை தண்டியும், என்னை தண்டியும். அவன் தான் சொல்லுவான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு. அவன் அந்த உபத்திரவத்தை அக்செப்ட் பண்ணுவான். அதான் சொல்றான். அவன் தான் சொல்லுவான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் இப்ப இருள உட்கார்றேன், ஆனாலும் சத்துருவே சந்தோஷப்படாதே, அவர் என்ன வெளிச்சத்துல கொண்டு வருவார். அப்ப என் லைஃப்ல நான் போயிட்டு இருக்கிற ட்ராக்ல நான் அடிமைத்தனத்துக்குள்ள போறேனாலே நான் அலர்ட் ஆயிரணும். என்னால ஏன் ஆண்டவர் நேத்தெல்லாம் விலகி ஓடுனேப்பா, போன வருஷம்லாம் விலகி ஓடுனேப்பா, இப்போ சிம்சோனை போல அதை பீறி போட்டதை ஒன்னும் போய் பார்த்துட்டு வரேன். சிம்சோன் தேன் சாப்பிட போனானா பார்க்க போனானா? பார்க்க தான் போனான். இதான் பார்க்க, சும்மா தான் பார்க்கிறேன் அப்படிமா. சும்மா பார்க்க போன இடத்துல ஆமென். சிலர் டேஸ்ட் பார்க்கணும் மொத்தத்தையும் காலி பண்ணுவாங்க. லைட்டா அவன் பீறி போட்டது. அவன் நஸ்ரேய விரதம் உள்ளவன். பீருண்டு செத்து கிடக்கிறதுல இருந்து அவன் கை வைக்க கூடாது. அதை அவன் மேல இருக்கிற அபிஷேகம் வேற, அவன் மேல இருக்கிற அழைப்பு வேற. இவன் வேதம் சொல்லுகிறது அவன் வழி விலகி. நியாயாதிபதிகள் 14:8-9 நீங்க பாத்தீங்கன்னா, அவன் அந்த சிங்கத்தை பார்க்கறதுக்காக, 8வது வசனம், சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான் அப்படின்னு இருக்கு. ட்ராக் மாறுறான். நிறைய விட்ட காரியம், வேண்டான்னு விட்ட காரியம் நம்ம நினைவுல வந்து, ஏன் நீ அதை விட்ட? அது பார்க்கறதுனால என்ன தப்பு? நீ உயிரோடு இருக்கும் போதே அது கூட ஃபைட் பண்ணி ஜெயித்தவன். அது செத்து போச்சு. இனி பார்க்கறதுனால பார்த்தா என்ன, பார்க்கலனா என்ன? இப்படிதான் கொண்டு வரும். அப்படி ஒரு ஏவுதல் வரும். உடனே சொல்லுவோம், நான் சும்மா ஒன்றும் பார்க்கல, நான் ஏவுதல்ல தான் இந்த படம் நல்ல படமா இருக்குமோ என்று நான் அப்படி ஏவுதல்ல வந்து உக்காந்தேன். ஏவுனவெல்லாம் யாரு தெரியுமா? ஏவாளையே ஏவுனவன். அவன் தான் வந்து ஏவி கொண்டு போறான். ஏவி கொண்டு போய் நம்மளை நிறுத்தி பாவி பாவின்னு கத்த வைப்பான். இதுதான் அவனுடைய தந்திரம். எனக்கு ஒரு ஏவுதல் உண்டாச்சு. அந்த ஏவுதல் எங்கிருந்து உண்டாச்சு? அடிமைத்தனத்துக்கு போக விட மாட்டார். 3வது, கிறிஸ்துவுக்கு நேராக தான் நடத்துவார். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவங்களுடைய போக்கஸ், அவங்க எங்க இருந்து பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த கலங்கரை விளக்கு தெரியும். இதுதான் தேவ ஆவியினால் ஒருத்தங்க நடத்தப்படுறாங்கன்னா, அவங்க வனாந்திரத்தில் இருந்தாலும் 7 மடங்கு அக்கினியில இருந்தாலும் அவங்களுக்கு தேவனோடு உள்ள அந்த தொடர்பு இருந்துட்டே இருக்கும். தொடர்பு துண்டிக்கப்படாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருந்தாலும், எரிதியில் வீணாலும் അവിടെ ഞാൻ ഏകനല്ല, വീഴുന്നത് എൻ യേശുവിൻ. சமுத்திரம் நிறைய நாளா நட்சத்திரம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா பவுலுக்கு தேவனுடைய உள்ள கான்டாக்ட் இருந்துட்டே இருக்கு. பரலோக சிக்னல் கிடைச்சிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதான் கிறிஸ்துவுக்கு நேராக ஆவியானவரால் ஒருத்தங்க நடத்தப்படுறாங்கன்னா, அது பத்மத்தீவுல இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சிக்னல் கிடைக்கும். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருந்தே நமக்கு சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது இல்ல?
இங்க இருந்து எவ்வளவு வார்த்தை பேசினாலும் எல்லாருக்குள்ள போகுதான் கேட்டா கண்டிப்பா சொல்லுவேன் இல்ல இல்ல. பக்கத்துல ரைட்ல 2 பேர், லெஃப்ட்ல 2 பேர் கை தட்டினா நம்ம தட்டணும். தட்டலன்னா நம்மள எல்லாரும் என்ன பார்ப்பாங்க? வசனம் ஒண்ணும் புரியல பாரு. அதனால என்ன பண்ணுவோம்? நம்மளும் இப்படி தட்டுறவங்களும் இருக்கலாம். உங்களை சொல்லல, உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அவ்வளவுதான். ஆமா, எனக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, என்னதான் நான் சொல்லிட்டு இருக்கிறாரு. எஸ், ஏன் ட்ராக் இது புரியணும். ஆமா, இந்த வசனத்தை, இந்த ஏசாயா 63:17 நீங்க போய் படிச்சிருங்க, ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. நான் கேட்டுட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆமா, எழுதி வச்சிருக்கிறார்ல. ஆமா, என்ன விட்டீங்க, என்ன ஏன் விட்டீங்க? அவ்வளவுதான். இப்ப எல்லாம் கேட்கல. சில காரியத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டு, என்ன ஏன் விட்டீங்க, என்ன ஏன் அப்படி விட்டீங்க, என்ன ஏன் விட்டீங்க? நான் என்ன சொல்ல தெரியுமா? என்ன விட்டீங்கன்னு வைங்களேன், என்கிட்ட என்னெல்லாம் நன்மையா இருக்குதோ அது எல்லாமே இல்லாம ஆயிரும்பா. நான் உங்க பிடியில நிக்கிறேன்ப்பா, உங்க தயவுல நிக்கிறேன்ப்பா, உங்க கிருபையில நிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவனை விட்டுறலாம் அப்படிலாம் விட்டுறாதீங்கப்பா. இவனை 10 வருஷமா நான் பிடிச்சிட்டேன், இப்ப நிப்பான் அப்படிலாம் நிக்க முடியாதுப்பா. என்னை விட்டு பாருங்க, எனக்கு எங்க போவேன்னு தெரியாது. என்னை விட்டுறாதீங்கப்பா, என்னை விட்டுறாதீங்கப்பா. ஆமென். எந்த அனுபவம் வேணும்? முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்ன நெருக்கு உடைய கரத்தை என் மேல் அப்படி வைங்க. நான் அதாவது கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தா, நம்ம ட்ராக் மாறினா அது நமக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும். நம்ம ட்ராக்ல நின்னா அது ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே நம்ம சோர்ந்து இருக்கும்போது ஒருத்தங்க அப்படி நம்ம தலைய அப்படியே சாஃப்டா தடவி தந்தா எப்படி இருக்கும்? சில தடவை இருக்க முடியலாம் போயிடும். அப்படியே சாஃப்டா. சரி, நம்ம ட்ராக்ல நின்னா அவர் கை நம்ம மேல, அது ரொம்ப ரொம்ப ஐயோ எடுத்துறாதீங்க அப்படின்னு இருக்கும். ஆனா ட்ராக் மாறினா ரொம்ப ஹெவி. அதனாலதான் தாவீது சொல்றாரு, உங்களுடைய கை என் மேல எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாரமா இருந்துச்சு. அவன் ட்ராக் மாறுறேன்னு அர்த்தம். ட்ராக் மாறிட்டேன் உடனேதான் ஆமே, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிக்கையிட்டேன். ஆண்டவர் இப்படி பண்ணிட்டேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னிச்சீர் சொல்லிட்டு தான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கிறிஸ்துவுக்கு நேரம் நமக்கு எங்க இருந்தாலும், நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துலயும் உங்களுக்கு அந்த கான்டாக்ட் இருக்கும் ஆண்டவரோட. தேவ நடத்துதல் இல்லைன்னா, நம்ம சர்ச்சில் வந்திருந்தாலும் நம்மளால ஆராதனையிலையும் கனெக்ட் ஆக முடியாது, செய்தியில கனெக்ட் ஆக முடியாது. உடனே நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு ஆராதனை சரியில்லை, இன்னைக்கு பாஸ்டருக்கு வரம் இல்லை, உங்களுக்கு உரம் இல்லை. அதுதான், அதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். இன்னைக்கு இவர் சரியில்லை, அவர் சரியில்லை. நானும் இப்படிதான் ஒரு மீட்டிங்ல சொல்லிட்டு இருந்தேன். அப்போதான் ஆண்டவர் வந்து, அதை நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், ஆண்டவர் ஒருத்தங்களை மன்னிக்காத மேட்ரு என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த மீட்டிங்ல மன்னிக்க வச்சு தேவ பிரசனத்தை அனுபவிக்க வைத்தார். ஹல்லேலூயா. கனெக்ட் ஆக முடியுதுன்னா நீங்க சரியா அவங்க கூட பேசுறாரா? எங்க ஆமென், டைம் ஆயிட்டு சொல்லிக்கிறேன். நீங்க யாரும் நான் கிளாக்க பார்க்கல, நான் திரும்ப முடியாது எங்க பார்க்கறதுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. கேரி தாற்றண்டையில் இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. சாரி பார்த்து வீட்டில் இருக்கிறான், கர்த்தருடைய வார்த்தை. இப்படிதான் வார்த்தை உண்டானது. அதாவது அந்த கான்டாக்ட் இருந்துட்டே இருக்கும், அந்த தொடர் உங்க லைஃப்ல. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு இல்லை, நான் தேவனால் நடத்தப்படுகிறேனா இல்லை என்பதை அறிய அந்த தெய்வீக தொடர்பு உங்களுக்கு இருக்குதா? பயப்படாதீங்க, நீங்க மடிந்து போக மாட்டீங்க. இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள. ஹல்லேலூயா. 1-2 வருஷம் இல்ல, 40 வருஷம் வனாந்திரத்துல இருந்தாங்க. 40 வருஷமும் மன்னாவை கொடுக்கிறார். 40 வருஷம் மன்னாவை கொடுக்கிறார். அது ஃபைனலா கானான்ல கால் வைக்கிறாங்க, அந்த மன்னா நிக்குது. வேற எங்க மன்னா நின்று இருந்தாலும் நம்ம நின்றுப்போம். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை, 2 காரியத்தை கூட இதுல சொல்லிட்டு நான் ஒரு 5 நிமிஷத்துல செய்தியை முடிக்கிறேன். ஆமா, அடுத்ததாக தேவ சமாதானம் ஆட்கொள்ளும். யோவான் 14:26-27 வசனங்கள்ல ஆண்டவர் சொல்லுவார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் அப்படிம்பார். 27வது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன். அந்த அவர் வைத்து போன சமாதானம் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப தேவ ஆவியினால ஒருத்தங்க நடத்தப்படும் போது அவங்க மனசுல என்ன இருக்கும் தெரியுமா? ஒரு சமாதானம் இருக்கும். ஒரு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஆகட்டும், புதிய ஏற்பாட்டில் பவுல் ஆகட்டும், பவுல்கிட்ட கர்த்தர் சொல்லிடுவார்ல, ஒரு பட்டணத்தில் விழ வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த விழுகையில தான் பவுல் கையில என்ன கத்துச்சு?
பவுல் பதறினாரா? இல்ல, வெளியே பாம்பு கொத்திட்டு இருக்கு, உள்ளத்துல ஒரு சமாதானம். ஏன்னா இது கர்த்தர் அனுமதித்த பாதை. பிரச்சனை இல்ல. மோரியா மலைக்கு ஈசாக்க கூட்டிட்டு போறாரு ஆபிரகாம். பையன் கேட்கறான், அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? ஆபிரகாம் பதறினாரா? அது வந்து மகனே, அதாவது அது நான் என்ன சொல்லணும்னா, இப்படி ஹீப்ருல ஒன்னும் பதறல. இன்னைக்கு நம்ம பதறி என்ன சொல்றோன்னே கர்த்தர் பார்த்துக்குள்ளவா. எவ்வளவு பெரிய ரிஸ்கான ட்ராக் இது, எவ்வளவு பெரிய ரிஸ்கான ட்ராக் இது. ஆனா தேவன் நடத்துறாரா, ஒரு சமாதானம் இருக்கும். யோபு வாழ்க்கையில எல்லாம் நஷ்டமானது, ஆனா ஒரு சமாதானம் இருந்துச்சு. அதனாலதான் சொல்றேன், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நான் போகும் வழியை ஒரு தேவன் நடத்துதலை புரிந்து இல்லைன்னு நம்ம என்ன பண்ணாலும் நமக்குள்ள என்ன இருக்கா தெரியுமா? ஒரு அங்கலாய்ப்பு இருந்துட்டே இருக்கும். ஆண்டவர் இது தேவன் நடத்தும் ஒரு சமாதானம். அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொல்லி படகுல ஏறி பின்னாடி படுத்து தூங்கிட்டார். கடல் கொந்தளிக்குது. இயேசு எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறார் பாருங்க. இதுதாங்க தேவன் நடத்துதல். கொந்தளிப்பு இருக்காதுன்னு கிடையாது, பிரச்சனைகள் எல்லாம் எழும்பதான் செய்யும், ஆனா ஒரு சமாதானம் இருக்கும். ஐந்தாவது, ஆமென், கிருபையை காண வைப்பார். அப்போஸ்தலர் 11 அதனுடைய 22, 23 வசனங்களை வாசிக்கலாம் வேகமாய். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். இப்போ அவங்க அனுப்புறாங்க. இப்போ இது தேவனுடைய நடத்துதலா இல்லையா என்பதை அறிய அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டு, அதாவது போற இடத்துல அவன் என்ன பாக்குறான்னா, ஒரு ஃபேவர் அவனுக்கு இருந்துட்டே இருக்கும். யோசேப்பை பாருங்க, யோசேப்பை கர்த்தர் நடத்துகிறார் பாருங்க. எல்லாரும் கொலை செய்யணும்னு நினைக்கும் போது ரூபன் சொல்ற, அவனை என்ன செய்ய வேண்டாம், ஒரு ஃபேவர் இருக்கு பாத்தீங்களா? எல்லா குழியில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் யூதா சொல்றான், இவனை எந்த குழியில போட்டு இவனை நம்ம விட்டுலாம். ஒரு ஃபேவர் அங்க கிடைக்குது பாருங்க. சிறைச்சாலையில தூக்கி போட்டதும் சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள்ல தய கிடைக்குது. போற இடத்துல எல்லாம் பிரச்சனையா இருக்கு, ஆனா அது நடுவுல என்ன கிடைத்து கொண்டிருக்கு தெரியுமா? கர்த்தர் என்னை நடத்துறார். கர்த்தரால் நடத்தப்படுகிறவனுக்கு எது அடைக்கப்படாது தெரியுமா? கிருபை அடைக்கப்படாது. ஒரு ஃபேவர். எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக வந்தாலும் ஒரு ஃபேவர் இருக்கும், ஒரு அனுகூலம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நடத்துதல் நமக்கு தேவை. ஆமென். இதுக்கு மாறானது எல்லாமே டவுட். இதுக்கு மாறானது எல்லாமே டவுட். தேவ நடத்துதலின்படி நீ இருந்தான், கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா, கர்த்தரை நம்பி விதைத்தான். ஆமா, வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதைய கொடுக்கிறது யாரு? இப்போ ஈசா கையில என்ன இருக்கு? விதை இருக்கு. என் கையில விதையை கொடுத்துட்டாருன்னா என்ன விதைக்க வைக்கதான் கொடுத்துருக்காரு. நான் விதையை எப்படி வச்சுட்டு விதைக்காம இப்ப கர்த்தர் முளைக்க பண்ணுவார், இப்ப முளைக்க பண்ணுவார். இப்ப பாரு முளைக்கும். ஆமென். கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தர் கையில விதையை கொடுத்துட்டார்ல, அதுக்கப்புறம் ஏன் வச்சிட்டு இருக்கிறோம்? அவர் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறது யாரதான்? கர்த்தர் ஒரு கிருபையை கொடுக்கிறார், கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், கர்த்தர் ஒரு டோரை நமக்கு முன்னாடி ஓபன் பண்றார். கால் எடுத்து வைக்கணும், அது காலம் முடியட்டும், இப்படி முடியட்டும். நம்ம என்ன, நான் இப்படி இருந்துட்டு இருப்பேன், வேலை ஆஃபர் என் தலையில பொத்து விழும், நான் உடனே இப்படி தொடச்சிட்டு பார்ப்பேன், நீங்க தான் கலெக்டர். நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். இல்ல, கையில கர்த்தர் வந்து விதையை கொடுத்துட்டார். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்துட்டார், புசிக்கிறதுக்கு அடுத்து என்ன தருவார்? அப்ப நான் என்ன செய்யணும்? விதைக்கணும். கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு, அதை வச்சு நீங்க கர்த்தர் தந்த வார்த்தையை பிடிங்க. ஆமா, இன்னொரு வார்த்தை கூட சொல்லாம இருக்க முடியாது, என்ன பலப்படுத்தின வார்த்தை. அதாவது எனக்கு தானியம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கும் போது கர்த்தர் ஈசாக்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவார்? இந்த தேசத்தை தருவேன் பார். சாப்பாடு தருவீங்களா கேட்டேன். சரி, ஆண்டவருடைய வார்த்தை இப்படிதான் இருக்கும். ஆபிரகாம் என்ன கேட்பாரு தெரியுமா? எனக்கு என்ன? ஆபிரகாம் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? உன் பிள்ளை ஸ்டாரா இருப்பாங்கிறார். இதான் ஆண்டவர். ஆண்டவர் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லும் போது உன் பிள்ளை எப்படி இருப்பான்னு சொல்லுகிறவர். எனக்கு இந்த தேசத்துல ஆகாரம் கிடைக்குமான்னு சொல்லும் போது உனக்கு இந்த தேசத்தையே தருவேன் என்று சொல்லுகிறவர். ஆமே, உன் பிள்ளை ஸ்டாரா இருப்பான் அப்படிங்கிறார். நட்சத்திரத்தை பாரு, இவ்வண்ணமாய். ஆண்டவரே, அவன் கிறிஸ்துமஸ் கூட ஸ்டார் போட முடியாம இருக்கிறோம். அவன் எனக்கு பிள்ளை இல்லை, உன் பிள்ளை ஸ்டாரா இருக்க போறாமா? நீ அப்படி பாரு, என் பிள்ளை ஸ்டாரா. ஆண்டவருடைய பார்வையை பாருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்படிப்பட்ட தேவன். வார்த்தையை வச்சு வார்த்தை தந்தவரை பார்க்காதீங்க, வார்த்தை தந்தவரை வைத்து வார்த்தையை பாருங்க. வானமும் பூமியை ஒளிந்தாலும் இந்த வார்த்தை நிறைவேறும். காரணம், அவர் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நம்பி கையில ஏதோ ஒன்று கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. ஏதோ தரலையா? வெயிட் பண்ணுங்க, தர வெயிட் பண்ணுங்க. தந்ததுக்கு அப்புறம் இனி இந்த விதை அப்படியே முளைக்கணும்.
இப்படிதான் ஒருத்தன் வெள்ளத்துல மாட்டி நடுவுல நிக்கிறான், ஒரு கல்லு துண்டுல யார் எப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டவரே என்ன காப்பாட்டுங்க 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 காப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒருத்தர் போட்ல வரான். போட்ல வந்து தம்பி தம்பி ஏன் இங்க நிக்கிறீங்க, வாங்க போட்ல ஏறுங்க, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, தள்ளி போ, நான் ஆண்டவர் வந்து காப்பாற்ற வரட்டுங்க, தள்ளி போ அப்படி சொல்ற. திருப்பி இன்னொருத்தன் இப்படி 3 பேரை வந்து போனாங்களாம். 3 பேரும் வரல. கடைசியில் ஆண்டவர் வந்தோன்னு வரக்கூடிய டைம் என்ன ஆண்டவர்ன்னு சொல்லும் போது, ஆண்டவரை காப்பாத்துங்க, உன்னை கொல்றதுக்கு வந்தேன், நான் 3 முறை வாங்கிட்டு நான் போட்டு அனுப்பினேன், அப்ப நீ இப்போ வரும் ஆண்டவர், அப்போ வருவாங்க. விதைக்கிறதுக்கு விதைய தந்தாச்சுல, செயல்படு. ஈசாக்கு கையில என்ன இருக்கு? விதைக்கிறதுக்கு விதையை கொடுக்கிறது யாரு? கர்த்தர். விதைக்கிறதுக்கு விதையை தந்தவர், புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 9:10 விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த விதையை கேளுங்க, அந்த ஆரம்பத்தை கேளுங்க. கர்த்தர் தருவார். ஒரு ஆரம்பம் எப்படிதான் இருக்கும் தெரியுமா? அற்பமா தான் இருக்கும். விதை எப்படி கண்ணுக்கே தெரியாதுங்க. இந்த விதையெல்லாம் கொண்டு வருவாங்க பாருங்க, பேப்பர்ல சுருட்டி, இது நாளைக்கு பெரிய மரமா நிற்கும். அந்த மரத்தை பேப்பர் வச்சு கவர். ஆரம்பம் எப்படிதான் இருக்கும்? ஆனா கர்த்தரை நம்பு. உன் கையில ஒரு விதவையை கொடுத்திருக்கிறார்ல, ஸ்டார்ட் பண்ணு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் வர வர விருத்தி அடை. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை அப்படியே இருதயத்தில் வைத்து உடைய பாதையில நிற்க தங்க எனக்கு கிருபை தார். வெகு ஜனங்கள் தெரிந்தெடுக்கிற பாதை எனக்கு வேண்டும், எனக்கு சரி என்று தோன்றுகிற பாதையும் வேண்டும். ஈசாக்கை போல உடைய பாதையில உடைய வார்த்தையை நம்பி செயல்பட கிருபை தார். நீர் தந்த விதை அப்படியே வச்சிட்டு இருக்க கூடாது, நீங்க தந்த கிருபை அப்படியே வச்சிட்டு இருக்க கூடாது, நீர் தந்த தாளத்தை அப்படியே வச்சிட்டு இருக்க கூடாது, மண்ணில் புதைச்சிட்டு வைக்கவே கூடாது. ஆண்டவரே, இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கு ஒரு புதிய துவக்கத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தருகிறவன் அதை பெருகப்படும், வர்த்திக்கப்படும். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவன், நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். கடந்த 3 நாட்கள் இன்றோடு சேர்த்து இந்த கொடுகைகளை கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமாய் ஆசீர்வாதமாய் நடத்தி இந்த நாளில மகிமையானவைகளை செய்தீர். எஸ் லார்ட், எங்களுக்கு அருமையானவைகளை தப்புவித்து விட்டு உங்க அபிஷேகத்தை எங்க தலைமையில வைத்திருக்கிறேன். எங்களோட பேசி உணர்த்தினேன். எங்களை விட்டுறாதீங்கப்பா, எங்களை விட்டுறாதீங்கப்பா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். ஆண்டவரே, கிருபை உண்டாகட்டும். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். இந்த பாடல்ல நாங்க பாடினது போல ஒரு வீட்டுல ஒரு குறை இருக்கக்கூடாது. யாருக்கு முன்னாடி போய் கை நீட்டி நிக்கிற நிலைமை ஒருத்தருக்கும் வரக்கூடாதப்பா. உங்க ஆசீர்வாதம் தங்கட்டும். பரவி பாய்கிற நதி போல, ஆறுகளை போல, ஓ தோட்டங்களே, அந்த நதியோர நாட்டப்பட்ட விருட்சங்களை போல சபை செழி தோங்குவதாக, நம்முடைய ஜனம் வளருவார்களாக. கர்த்தர் ஆசீர்வதியும். கிருபை உண்டாகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வார். எல்லா மகிமை கனம் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். சத்தமா ஹல்லேலூயா.